ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் ஊவேசா பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து சரியானவற்றை கொடுத்துக. ஆஷாராபியாசம் இது வந்து ஒரு ஸ்கூல் புக் லெசன் தான். இது ஊவே சாமிநாதர் பற்றின லெசன். இது ஆஷாராபியாசம் என்பதற்கான சரியான விடை பார்த்திங்கன்னா எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி பயிற்சி. வித்யா அப்படின்னாலே கல்வி என்று தான் பொருள். வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். சீதால பத்திரம்னா தாழை மடல். இது ஒரு லெசன் முழுக்க அந்த லெசன் நிறையா இருக்கும் சரிங்களா. அதன்படி ஆப்ஷன் டி என்பது தான் கரெக்டாக இருக்கும். ஆஷாராபியாசம் எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதால பத்திரம் என்பது தாழை மடல். இது ஊவேசா பற்றின லெசனில் இருக்கும். அடுத்து புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யார்? புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதர். ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன். ஆனந்த விகடன் தான் ஊவே சாமிநாதர் அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் தொடராக எழுதியிருப்பார். ஆனந்த விகடன். கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை கேட்குறாங்க. ஊவேசாவின் இயற்பெயர் என்ன பார்த்தோம்னா வெங்கடரத்தினம். கரெக்டு. ஊவேசாவின் இயற்பெயர் வெங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். ஓகே. குறிஞ்சிப்பாட்டும் என்னும் ஓலைச்சுவடை அச்சில் பதிப்பித்தார். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை வந்து அச்சில் பதிப்பிக்கிறாரு. இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும், ஸ்கூல் புக்ஸ். அடுத்து ஊவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஆவார். இல்லை, 3ஆம் தமிழ் சங்க தலைவராக இவர் இருக்க மாட்டார். நலந்து நிறைய பேர் இருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்க மாட்டார். அப்போது ஆப்ஷன் பி என்பது தான் கரெக்ட். அதாவது 1 மற்றும் 2 மட்டும்தான் சரி, 3வது தவறு. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னா ஊவே சாமிநாதர். மெய்யப்பர் என்பவர் கிடையாது, லக்குவனார் கிடையாது, மீனாட்சி சுந்தரம் கிடையாது. ஊவே சாமிநாதர் தான் 10 பாட்டு 8 தொகை இந்த 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா அச்சிட்டு கொடுத்தவர். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர். அடுத்து முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். இது வந்து நியூ புக்கில் இருக்க ஒரு லெசன் தான். அதில் தான் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு போய் போகிறதுக்கு பார்க்க போகல, அதுவும் எதுவும் ஒரே லெசன் தான். மேற்கண்ட வரிகளில் வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. அதில் பார்த்துருப்போம். கல்வி தொடக்கம்னா வித்யா தொடக்கம், எழுத்து பயிற்சினா ஆஷா பிரயாசம் பார்த்துருப்போம். கல்வி பயிற்சி என்பது வித்யாபியாசம். அடுத்து நடுவண் அரசு ஊவேசா அவர்களுக்கு எப்போ அஞ்சத்தலையை வெளியிட்டிருப்பாங்க? நடுவண் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சத்தலை வெளியிட்ட ஆண்டு 2006. நடுவண் அரசு தான் வெளியிட்டிருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. நடுவண் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சத்தலை வெளியிட்ட ஆண்டு 2006. அடுத்து தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதர். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஊவே சாமிநாதர் தமிழ் வீடு தூது என்ற சிற்றிலக்கிய நூலை எந்த ஆண்டு பதிப்பித்தார்னு கூட கேட்கலாம். 1930 தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை பதிப்பித்தார். அடுத்து யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் தான் யார்? ஊவே சாமிநாதர். யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஊவே சாமிநாதர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட ஊவேசா. அடுத்து புலவர் நூற்பெயர் கேட்டிருக்காங்க. புலவரும் அவருடைய நூற்பெயர் திருவிக்கா உரிமை வேடல். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். திருவிக்கா உரிமை வேடல். ஊவேசா வந்து என் சரிதம். இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஊவேசா என் சரிதம். பருதிமார் கலைஞர் ரூபாவதி. தேவநேய பாவனர் மண்ணிலே வின் அப்படின்ற ஒரு எழுதியிருப்பார். இதன்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருவிக்கா அவர்கள் உரிமை வேட்டல். ஊவேசா வந்து பார்த்தீங்கன்னா என் சரித்திரம். பருதிமார் கலைஞர் ரூபாவதி, தேவநேய பாவனர் மண்ணிலே வின் என்ற ஒரு எழுதியிருப்பாங்க. தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பேரின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊவேஸ்
உவேசாவோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம், அதாவது அவரோட ஊரோட பெயர் உத்தமதானபுரம் வெங்கட சுப்பு, அதோட அப்பாவோட பெயர். வெங்கட சுப்புவின் மகனா சாமிநாதன். உவேசா அவர்களின் இயற்பெயர் வந்து பார்த்துட்டு போகிறப்போ உத்தமநாதபுரம் வெங்கட சுப்புவின் மகன் தான் சாமிநாதன். உவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆனந்த விகடன். தன் சரிதம். சுலியன் மின்சோ பாராட்டிய தமிழறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. சுலியன் மின்சோ பாராட்டிய தமிழறிஞர் யாருன்னு பார்த்தோம்னா உவே சாமிநாதர். அவரை தான் சுலியன் மின்சோ பாராட்டியிருப்பார். உவேசா சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க. மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரனார். உவேசா அவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரனார் தான் உவேசாவோட ஆசிரியர். அடுத்து நூலாசிரியர் கேட்டிருக்காங்க. திணைமாலை 150. திணைமாலை 150 பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. திணைமாலை 150 கனிமேதாவியார். இயலாதியும் திணைமாலை 150 கனிமேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50. திணைமொழி 50 கண்ணன் ஜேந்தனார். கண்ணன் கூத்தனார் வந்து கார்னார்பது. அடுத்து புறப்பொருள் வெண்பாமாலை யாருன்னு பார்த்தோம்னா உவே சாமிநாதர். திணைமாலை 150 யாருன்னா கன்னிமேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணன் ஜேந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை உவே சாமிநாதை. மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவருடைய மாணவர்கள். உவே சாமிநாத ஐயர். உவே சாமிநாத ஐயர் தான் மகாவித்துவன் மீனாட்சியோட மாணவர். உவேசா பதிப்பித்த நூல்கள், அவர் என்ன நூல்களை பதிப்பிச்சிருக்காரு? உலா, கோவை, பிள்ளைத்தமிழ், பரணி. பதிப்பித்த நூல்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் தான் பதிப்பித்திருப்பார். சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிட்டப்பட்டவர் உவேசா. அதாவது மகாவித்துவன் மீனாட்சி தான் சாமிநாதன் என்று ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரம் சாமிநாதன் என்று பெயர் வச்சிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா உவேசா அவர்கள். உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகடன். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யாருன்னா உவே சாமிநாதன். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் அப்படி பார்த்துருக்கோம். 2 பேரும் பாராட்டியிருக்காங்க. ஒன்று ஜியு போப், ஒன்று சுலியன் மின்சோ. 2 பேரும் பாராட்டியிருக்காங்க. ஜியு போப், சுலியன் மின்சோ. அடுத்து பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரையார் தனித்தமிழ் இயக்க மறவர். பெருஞ்சித்திரனார் யாரும் பார்த்தா தனித்தமிழ் இயக்க மறவர். உவேசா தமிழ் தாத்தா. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வது ராபி சேதுப்பிள்ளை. திருவிக்கா என்பவர் தமிழ் தென்றல். பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர் யாரும் கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். உவேசா தமிழ் தாத்தா. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக்கா தமிழ் தென்றல். அடுத்து நூலாசிரியர் கேட்டிருக்காங்க. முருகன் பிள்ளை தமிழ். முருகன் பிள்ளை தமிழ் எழுதுவது யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழையதும் புதியதும் உவே சாமிநாதன். பழையதும் புதியதும் என்ற நூலாசிரியர் உவே சாமிநாதன். அடுத்து கண்ணகி வரலாறு. கண்ணகி வரலாறு நாமு வெங்கடசாமி நாட்டார். கண்ணகி வரலாறு யார் எழுதியிருக்காங்கன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். அடுத்து பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை மறைமலை அடிகள். பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை மறைமலை அடிகள். முருகன் பிள்ளை தமிழ் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழையதும் புதியதும் உவே சாமிநாத ஐயர். கண்ணகி வரலாறு நாமு வெங்கடசாமி நாட்டார். பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை மறைமலை அடிகள். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவேசா. அடுத்து கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன். உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஜியு போப்னு பார்த்துருப்போம். இப்போ தான் சுலியன் மின்சோ. 2 பேரும் உவேசாவில் பாராட்டியிருக்காங்க. இதோட முடிவு. இதுதான் உவேசா அவர்களை பற்றி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.